முந்தா நேத்து ஒரு ஃபோன் காலுங்க. அண்ணா ஒரு குடும்பம் வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து அவங்கள வர வச்சு, அந்த குழந்தைக்கு ஜோயல் ஜேக்கப் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ரூ. 6,000 கல்வி உதவித்தொகையா நாங்க கொடுத்திருந்தோம். இந்த ஆண்டு அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாம, சந்தோஷ் அப்படின்ற 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவருக்கு ரூ. 25,000, லக்ஷிதா அப்படின்ற 7வது படிக்கின்ற மாணவிக்கு ரூ. 25,000, ஜெசிகா என்கின்ற 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு ரூ. 5,000, சாதனா அப்படின்ற 8வது படிக்கின்ற மாணவிக்கு ரூ. 7,000 கல்வி உதவித்தொகையா நாம் தமிழர் கட்சி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக செஞ்சிருக்கோம். இது இந்த ஆண்டு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இதை ஏன் இந்த சோசியல் மீடியால நீ சொல்லற அப்படின்னு நீங்க கேட்டா, ஒரு குக்கர் கொடுக்கறதுக்கு 7 இனோவா கார்ல போயிட்டு குக்கர் கொடுக்குற ஒரு நிகழ்வை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காட்டியிருக்காங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி கடந்த மே 18 அன்று 400 யூனிட் பிளட் கொடுத்திருக்காங்க. அதை எந்த மீடியாவும் காட்டல. எவ்வளவு மக்கள் பிரச்சனையில களத்துல நின்று போராட்டம் நடத்தி, நீதிமன்றத்துல போராட்டம் நடத்தி வென்று கொடுத்திருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்காங்க. பேரிடர் காலங்கள்ல, பெரும் மழை வெள்ள காலங்கள்ல, கொரோனா காலங்கள்ல மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காங்க, மீட்பு பணிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை இது வரைக்கும் எந்த மீடியாவும் வெளியில காட்டுனதில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாமே ஊடகமா மாறி, நாம் மக்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தாங்க இது. நாங்க பண்ற, அதாவது குறிப்பா போன முறை ஏழை எளிய மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக்கும், நோட் புக்ஸும், பென்சிலும் கொடுத்திருந்தோம். அதை பார்த்த மாற்று கட்சிக்காரங்க என்கிட்ட வந்து இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டு அவங்களும் அதை செஞ்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றமும் நாம அடிப்படையில இருந்து கொண்டு வரணும், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கொண்டு வரணும்ட்டு இந்த செயலை செய்யறோம். தொடர்ந்து நீங்களும் உங்களுக்கு தெரிந்த பல பேருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி.